ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலை ஆராதனையில உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு நம்முடைய தியானத்திற்காக நாம் தெரிந்து கொள்கிற வேத வசனம் ரோமருக்கு எழுதின நிருபம் 8வது அதிகாரம் 29-30 வசனங்கள். தம்முடைய குமாரன் அநேக சகோதரர்களுக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன் குறித்திருக்கிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தம்முடைய சகோதரர்களுக்குள்ளே அவரை தெரிந்தெடுத்து அவருடைய சாயலுக்கு ஒப்பாகும்படி எவர்களை தெரிந்தெடுத்தாரோ அவர்களை முன்குறித்திருக்கிறார். எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாகவும் மாற்றியிருக்கிறார். எவர்களை நீதிமான்களாக மாற்றினாரோ அவர்களை மகிமைப்படுத்தி இருக்கிறார் என்று வேதம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. இந்த காலை வேளையில் 2 முக்கிய காரணங்களை நீங்கள் கவனமாய் இந்த செய்தியை கேட்டால் உங்களுக்கு புரியும். இல்லை என்றால் இந்த செய்தியினுடைய சாராம்சம் உங்களுக்கு புரிவது கடினம். பவுல் ரோமருக்கு எழுதின அந்த நிருபத்தில் பல உன்னதமான அனுபவங்களை அவர் எழுதியிருக்கிறார். பல உன்னதமான அனுபவங்கள். அதுல ஒன்றுதான் இந்த வசனத்தை அவர் அனுபவித்து தியானித்து அதை தன்னுடைய வாழ்க்கையில் புரிந்ததினாலே இதை நமக்கு அவர் நிருபங்களில் எழுதி கொடுத்திருக்கிறார். நாம் பவுலுடைய நிருபங்களை வாசிக்கும் பொழுது அநேக நிருபங்கள் ஆச்சரியமான சத்தியங்களுக்குள், சத்தியத்தின் ஆழத்திற்குள் நம்மை கொண்டு போவதை காண முடிகிறது. அப்படித்தான் இந்த காரியமும் நமக்கு ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். அது என்னவென்றால், நீங்கள் இயேசு கிறிஸ்துவை தனியாக பார்ப்பீர்களேயானால் இயேசு கிறிஸ்துவுக்கு மாத்திரம்தான் மாம்ச சாயல். பிதாவாக தேவனுக்கு ஆவியின் சாயல், குமாரனாக இயேசு கிறிஸ்துவுக்கு மாத்திரம் மாம்ச சாயல், பரிசுத்த ஆவியானவருக்கு ஆவியின் சாயல். ஆனால் குமாரனாக இயேசு கிறிஸ்துவனுடைய சாயலுக்கு ஒப்பாய் நம்மை மாற்றுவது தேவனுக்கு பிரியம். ஏன் ஆண்டவர் நம்மை மாற்ற விரும்புகிறார் அப்படின்னா, அது பரிசுத்தமுள்ள ஒரு மாம்ச சாயல். பரிசுத்தமுள்ள தேவனாக அவர் வெளிப்பட்டார். பாவியாக பாவத்தில் பிறந்து பாவத்தில் வளர்ந்த மனுக்குலத்தை மீட்டெடுக்கும்படி, ஒரு பரிசுத்த இரத்தம் சிந்தப்படும்படி, ஒரு பரிசுத்த வித்தை ஆண்டவர் மாம்சமாக மாற்றினார். இந்த மாம்ச சாயல்தான் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பரிசுத்தத்தை கொண்டு வரும்படி அவர் பலியாக மாற்றப்படுவதற்கு ஒப்பு கொடுக்கும்படி அந்த சரீரத்தை பிதாவாகிய தேவன் கட்டளையிட்டிருந்தார். அதனால்தான் சொல்ற, தம்முடைய சகோதரர்களுக்குள்ளே இந்த குமாரனுடைய சாயலை தரித்து கொள்ள வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அப்ப நாம் அத குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பானவர்களை மாற வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். இப்ப ஒரு உதாரணத்திற்கு நீங்க பாத்தீங்கன்னா, பூவோட சேர்ந்த நாரும் மணக்கும் என்று ஒரு பழமொழி இருக்கிறது. அப்படின்னா, வாழை நாருக்கு இயற்கையிலேயே மனம் இல்லை, ஆனால் மலருக்கு இயற்கையில் மனம் உண்டு. அப்ப அந்த மலரோடு இந்த வாழை நாரை இணைத்து கட்டும் பொழுது அந்த மலருடைய வாசம் இந்த வாழை நாருக்குள்ளேயும் அது இருக்கும். அதை வேறு விரித்து பார்க்க முடியாது. அதை பூ சரம் என்பார்கள். இது வாழை நாறு, இது பூ என்று சொல்ல மாட்டார்கள். அதை பூச்சரம் என்பார்கள். அந்த பூ சரத்தில் அதை பிரித்து பார்க்க முடியாது. இந்த மாதிரிதான்
இயேசுவோடு நாம வாழும்போது, இயேசுவோடு ஒரு ஐக்கியப்பட்டிருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையும் இயேசுவை போல அந்த சாயலை தரிக்க ஆரம்பிக்கிறது. அப்ப முதலாவது ஆண்டவர் முன் குறித்திருக்கிறார். ஆண்டவர் நம்மை முன் குறித்து முத்தரித்திருக்கிறார். நாம் ரட்சிக்கப்பட்ட உடனே இயேசு கிறிஸ்துவனுடைய சாயலுக்குள் வந்துவிட மாட்டோம். முதலாவது நாம் ரட்சிக்கப்பட்ட பின்பு நம்முடைய சுபாவம், நம்முடைய பாவ சுபாவம், நம் பாவத்திலிருந்து வெளியே வர வேண்டும். நான் ரட்சிக்கப்பட்டு விட்டேன், நான் ஞானஸ்நானம் எடுத்து விட்டேன். இயேசு சில சொல்லுகிறதை நாம் கேள்விப்படுகிறோம், சில சொல்லுகிறதை நானே கேட்டிருக்கிறேன். இயேசு கிறிஸ்து பாவ சரீரத்தில் வந்ததினாலே அவர் பாவம் செய்தார் என்று ஒரு மனிதன் சொல்லுவதை, பிரசங்கிப்பதை கேட்டிருக்கிறேன். அறிவில்லாமையினால் என் ஜனங்கள் சங்காரமாகிறார்கள் என்று சொல்லுவார்களே, இந்த அறிவில்லாமையினால் பேசப்படுகிற பேச்சு இது. ஏனென்றால் சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இந்த சத்தியம் தெரியாத மனிதர், இயேசுவினிடத்துல பிசாசு வருகிறார். இயேசு சொல்லுகிறார், இந்த உலகத்தின் அதிபதி என்னிடத்தில் வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை. He never have his things in me. அவனுடைய காரியம் என்னிடத்தில் ஒன்றுமில்லை. காரணம், இயேசு பரிசுத்தர், அவர் பரிசுத்தம் உள்ளவர், அவர் நீதிமான், அவர் பரிசுத்தமான இரத்தத்தை சிந்தும்படி காத்திருக்கிறவர். அவரிடத்தில் உலக அப்பழுக்குகளை தேடினால், பாவத்தை தேடினால் அது இல்லை. அவன் போய்விட்டான். அவன் அவரை குற்றப்படுத்த நினைத்தான், குற்றப்படுத்த முடியவில்லை. He cannot touch Jesus Christ because he is holy. அவர் பரிசுத்தர். அப்ப அந்த பரிசுத்தரோடு நாம் இணையும் பொழுதுதான் நாமும் பரிசுத்தம் ஆக்கப்படுகிறோம். இதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து தம்மையே ஒப்பு கொடுத்தார் சிலுவையில். தம்முடைய சரீரத்தையும் மாம்சத்தையும் தன்னுடைய இரத்தத்தையும் அடையாளமாக அப்பத்தையும் திராட்சரசத்தையும் கொடுத்து, என் மாம்சத்திற்கு அடையாளமான அப்பம், என் இரத்தத்திற்கு அடையாளமான திராட்சரசம், இதை வாங்கி புசித்து பானம் பண்ணுங்கள். அப்படி இதை வாங்கி புசித்து பானம் பண்ணுகிறபடி என்னில் நிலைத்திருக்கிறார்கள். ஏனென்றால் அவர்கள் பாவ சுபாவத்திலிருந்து விடுவிக்கப்படும்படி, கொஞ்சம் கொஞ்சமாய் விடுதலை அடையும்படி இதை அவர்கள் எடுக்கும் பொழுது குமாரனுடைய சாயலாய் மாற்றப்படுகிறார்கள். அவர்களுக்குள்ளே குமாரனுடைய சாயல் விதைக்கப்படுகிறது, குமாரனுடைய சாயல் உருவாக்கப்படுகிறது. அதாவது வேதம் சொல்லுகிறது, முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான் என்பதாக வேதம் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறது. காரணம், இயேசு கிறிஸ்து தான் அந்த குமாரனுடைய சாயலுக்கு, அவருடைய சாயலை அடைய வேண்டும் என்றால் முதல்ல ஆண்டவர் நம்மை முன் குறித்திருக்கிறார், நம்மை அழைக்கிறார். நம்மை அழைத்து அவருடைய கற்பனைகளுக்கு, அவருடைய கட்டளைகளுக்கு நம்ம கீழ்ப்படுகிறவர்களாய் மாற்றுகிறார். முதல்ல முன்குறித்து ஆண்டவர் நம்மை அழைத்து நம்மை உருமாற்றும் பொழுது நீதிமான்களாக மாற்றுகிறார். ரைச்சியஸ் பர்சன். இந்த நீதிமான்களாக மாற்றும் பொழுது அவருடைய வாழ்க்கையில் இருக்கிற பாவங்கள் அறவே அகற்றப்பட்டு களையப்பட்டு அந்த நீதிகள் நிலைத்திருக்க பண்ணுகிறார். பரிசுத்தவான்களாக மாற்றுகிறார். பரிசுத்தவான்கள், செயின்ட்ஸ் என்கிற அந்த நிலைமைக்கு அவர்களை கொண்டு வருகிறார். பின்பு அவர்களை மகிமைப்படுத்தி இருக்கிறார். முற்றிலுமாக அவர்களை மறுரூபமாக்கி இருக்கிறார். இப்ப இந்த அனுபவத்தை தான் பேதுருக்கு ஆண்டவர் யோவானுக்கும் பேதுருக்கும் இயேசு கட்டளையிட்டார். ஒலிவ மலையில போய் அவர் மறுரூபமாகி காண்பித்த பொழுது பேதுருவும் யோவானும் அங்கே நின்று அதை பார்க்கிறார்கள். அவர் மறுரூபம் ஆகிறது எப்படி, மறுரூபம் என்றால் என்ன என்பதை பேதுருக்கும் யோவானுக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுக்கிறார். பாவ சரீரத்தில் இருந்தால் இப்படி எல்லாம், பரிசுத்தமாயிருந்தால் இப்படி மாற்றப்படுவீர்கள். அப்படி அந்த மறுரூபமானது நிலையை பார்த்த பொழுது இவர்களுக்கு ஒரு பெரிய ஆச்சரியம். நாம் எப்பொழுது இப்படி மாறுவோம்? இயேசு சொன்னார், என்ன நான் மாறினது போல நீங்கள் மாறுகிற நாட்கள் வரும்.
காத்திருங்கள். அப்ப ஆண்டவர் அந்த மறுரூபம், அதாவது நம்மை நீதிமான்கள் ஆக்கும்படி, நம்முடைய பாவத்தை கழுவி பரிசுத்தமாக்கும்படி இயேசு விரும்பிதான் தம்மையே சிலுவையில் ஒப்பு கொடுத்தார், தம்மையே சிலுவையில் அர்ப்பணித்தார். நீங்க பாத்தீங்கன்னா இயேசுவோடு கூட 12 சீடர்கள் இருந்தார்கள். 12 டிசைபிள்ஸ். இயேசுவோடு 12 சீடர்கள் இருந்தார்கள். இந்த 12 சீடர்களும் இயேசு போனா போவாங்க, வந்தா வருவாங்க, மலையில பிரசங்கம் பண்ணா உட்கார்ந்துருப்பாங்க, சாப்பாடு பரிமாறும்போது கூட இருப்பாங்க. இதெல்லாம் அவங்க கூட இருந்து நடத்தினாலும் அவரோடு கூட இருக்க 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 அவர்கள் அவருடைய சாயலாகவே மாறி போனார்கள். அவருடைய பேச்சு, அவருடைய நடவடிக்கை, ஆக்ஷன்ஸ் அவரை போலவே பேசுறது, அந்த ஆக்ஷன்ஸ் எல்லாம் அவர் பண்ணுகிறத போலவே இருக்கிறது. சிலரை பாருங்க, இப்ப மறைந்த தெய்வ மனிதன் டிஜே தினகரனை குறித்து நாம் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்போம், பார்த்திருப்போம், அவரோடு பேசியிருப்போம். ஆனால் அவர் வாழ்கிற நாட்களிலேயே சிலர் அவரை போலவே காப்பி அடிப்பான், அவரை போலவே பாட்டு பாடுவான். எடுப்பான், அவனுக்கு வராது, ஆனா அவரை போலவே பாடுறன்னு நினைச்சு பாடுவான். அதுல ஒரு சிலர் இருக்காங்க, டிஜே தினகரன் எப்படி பாடுவார் அப்படியே பாடுவாங்க. அப்ப அவரோடு கூட நெருங்கி இருக்கிற சிலர், இன்னைக்கு காட்டு புறா கத்துற மாதிரி சிலர்லாம் கத்திரி கிடக்கான் டிவியில. அந்த மாதிரி கத்துற ஆட்கள் கூட பாத்தீங்கன்னா அவர் கூட இருந்தவன் தான். வீடியோ எடுத்தவன், கேசட்டை கழுவி போட்டவன், இவெல்லாம் இன்னைக்கு காட்டு புறா மாதிரி கத்திரி கிடக்கான். என்னன்னா அவரை போல பாடுறானா? வரல இல்ல, உன்னை போல பாடு. ஆனா இயேசு கிறிஸ்துவுடைய சாயல இயேசு கிறிஸ்துவோடு இணைந்து இருக்கிற சீஷர்கள் பெற்றிருந்தார். அவருடைய ஸ்ட்ரக்சர், அதாவது அவருடைய மூக்கு, அவருடைய கண்ணு, அவருடைய வாய், அவருடைய காது அப்படி இல்லை. அவருடைய சாயல்னா அவருடைய வார்த்தைகள், அவருடைய உபதேசங்கள், அவருடைய பேச்சு, இதெல்லாம் இருந்துச்சு. அப்போ மற்றவர்களுக்கு யாரா இதுல இயேசுனே கண்டுபிடிக்க முடியல. எவனை கேட்டாவ இந்த 12 பேர் இயேசுவோட சேர்த்து எங்கேயாவது பார்த்தா இயேசு என்ன பேசுவாரோ அப்படிதான் இவனும் பேசுறான். இயேசு பிரியமானவர்கள்னா இவனும் பிரியமானவர்களேன்னு தான் சொல்றான். அன்பானவர்களே நான் இயேசு சொன்னா இவன் அன்பானவர்களேன்னு தான் சொல்றான். பார்க்குறவன்ல மீனவன்லாச்சே, இவங்க வரி வசூல் பண்றவனாச்சே, இந்த ஆள் இப்படி இந்த வேலை செஞ்சானாச்சே, அந்த இப்படி குழப்புறான். ஆனா எல்லாமே பார்த்தா ஒரே மாதிரி ஒரே மாதிரி ஒரே மாதிரி. இந்த 12 பேருடைய ஸ்பீச் ஆஸ் இட் இஸ் ஒரே மாதிரி இருக்கு. மண்டையை பிடிச்சுக்கிறது யாழ்றாப்பா இயேசு. அதனாலதான் இயேசுவை காட்டி கொடுக்கும் பொழுது அவன் கேட்கிறான் யூதாஸ் காரியத்தின் இடத்துல, அவர் எனக்கு யார் காட்டி கொடுப்பா? நான் காட்டி கொடுக்குறேயா? எனக்கு தெரியாது, இயேசுவோட இல்லை, நான் ஒரு சீசன் தானே, நான் காட்டி கொடுக்குறவா அப்படின்னு அவருடைய சீஷர்கள் 12 பேர்ல ஒருத்தனை கூட்டு போய் தான் அவரை காட்டி கொடுக்க வைக்கிறார். ஏன்னா அவருடைய சாயல்ல இவர் எல்லாரும் அந்த சாயலை அணிந்திருந்தார்கள். அதுதான் இயேசு சொல்றாரு, என்னை பின்பற்றுகிறவர்கள் எனக்கு நீர் தந்தவைகள். நீர் இந்த பூமியில யோவான் 17ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது வாசிக்கிறோம், எனக்கு இந்த பூமியில தந்தவைகளை நான் இழந்து போகாதபடி, ஒருவரையும் நான் இழந்து விடாதபடி அவர்களுக்காக விண்ணப்பம் பண்ணுகிறேன். அப்ப ஆண்டவருடைய சாயலை தரித்திருந்தவர்கள் அந்த சாயலை விட்டு விலகாதபடி அப்பொழுது நம்ம ஆட்கள் கொஞ்சம் மறுபடியும் மீன் பிடிக்க போனாங்க. விட்ட வலையெல்லாம் மறுபடியும் தட்டிக்கிட்டு போய் கரட்டிக்கிட்டு எடுத்துட்டு போனாங்க. ஆனா பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்ட போதும் அதுக்கப்புறம் பின்வாங்கல. அதுக்கப்புறம் கர்த்தருக்காக வைராக்கியமா நின்று இயேசுவை நேரா சிலுவையில இருந்து எனக்கு தலைகீழ அடிப்பா அப்படி என்று சொல்லுகிற அளவிற்கு அந்த கிருபை, அந்த அபிஷேகம் அது அவர்களுக்குள்ளே இருந்தது. இந்த காலை வேளைகள் நாம் இயேசுவை ஆராதிக்கிறோம், பின்பற்றுகிறோம், வழி நடத்தப்படுகிறோம்.
ஆனா நம்ம அவருடைய சாயலின்படி, அதாவது குமாரனுடைய சாயல் பரிசுத்த சாயல். இத எனக்கு வேதத்துல கொஞ்சம் உள்ள போனீங்கன்னா, ஒரு டீப்பா போனீங்கன்னா நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். இயேசு சொல்லுகிறார், நானே திராட்சை செடி, என்னில் நிலைத்திருக்கிற கொடிகள் நீங்கள். என்னில் நிலைத்திருந்தால் நீங்கள் அதிக கனிகளை கொடுப்பீர்கள், நிறைய கனிகளை கொடுப்பீங்க. அப்ப நீங்க நிலைத்திருங்கள். யோவான் 15:4 சொல்லுகிறது, என்னில் நிலைத்திருங்கள். அப்ப அவருக்குள் நிலைத்திருக்கணும். அப்ப நாம் அவருடைய சாயலை அணிய வேண்டுமானால், நாம் அவருடைய சாயலை பெற்றுக்கொள்ள வேண்டுமே ஆனால், நாம் அவரோடு இணைக்கப்பட வேண்டும். எப்படி இணைக்கப்படுறது? அவருடைய இரத்தத்தினாலும் அவருடைய மாம்சத்தினாலும் நாம அவரோடு கூட இணைக்கப்படணும். இப்ப இந்த இணைப்பு எப்படி வரும்? ஒரு செடி இருக்கு, ஒரு திராட்சை செடி, நல்ல நற்குல திராட்சை செடி. அது அதனுடைய கனிகள் தேன் மாதிரி இருக்கும். நாம பாவம் செஞ்சு நம்முடைய செடி என்ன கனி கொடுக்குது? கசப்பா இருக்கு. நம்முடைய கனிகள் எல்லாம் கசந்து போச்சு. ஆண்டவர் சொல்றாரு, உன் கிளையை வெட்டி, நீ உன்னுடைய கிளை, நீ உன்னை சிலுவையில் இயேசு கிறிஸ்துவோடு இணைத்து விட்டால், அதாவது இந்த நற்குல திராட்சை செடியினுடைய கிளையோடு உங்க கிளையை சீவி அதுல இணைத்து அதுல ஒட்டு போட்டு விட்டால், இது என்ன பண்ணும்? நற்குல திராட்சை செடியுடைய நல்ல சுவையான கனிகளை இந்த கசப்பான திராட்சை கொடியும் கொடுக்க ஆரம்பித்து விடும். கசப்பான கனிகளை கொடுக்கிற திராட்சை கொடியும் நல்ல கனிகளை கொடுக்க ஆரம்பித்து விடும். இதைத்தான் வேதம் சொல்லுகிறது, நீங்கள் அவருக்குள் நிலைத்திருக்க வேண்டும். இப்ப ஆண்டவருடைய குமாரனுடைய சாயலுக்கு நாம் மாற வேண்டும் என்றால் அந்த கிளையோடு நான் இணைக்கப்பட்டிருக்கணும். அப்பதான் ரோமர் நிருபம் 7வது அதிகாரத்தில் நாம் வாசிக்கும் பொழுது, நான் தீமை செய்யக்கூடாது என்று நினைக்கிற ஒரு காரியம், அதை நான் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன், ஆனா அந்த தீமையை நான் செஞ்சிடறேன். ஏன்னா எனக்குள்ள இருக்கிற தீமையின் பிரமாணம் என்னை அப்படி செய்ய தூண்டுகிறது. அப்ப என்ன? எனக்குள்ள இருக்கிற பாவ பிரமாணம், எனக்குள்ள இருக்கிற பாவம் என்ன மனம் திரும்ப விட மாட்டேங்குது. நான் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன், அதை பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன், ஆனா பண்ணிடுறேன், செஞ்சிடறேன். காலையில குடிகார கணவரை பார்த்து மனைவி கேட்கா, ஏங்க இதெல்லாம் குடிச்சு வந்தீங்க, குடிக்காதீங்க. அவன் சத்தியமா சொல்லுவான், ஏமா உன் மேல சத்தியமாமா நான் இனிமே குடிக்கவும் மாட்டேமா, கண்டிப்பா உன் மேல சத்தியம் பண்றேன் நான் குடிக்க மாட்டேன் அப்படின்னுவான். ராத்திரி பார்த்தீங்கன்னா மறுபடியும் வருவான், அப்படிதான் வருவான், தள்ளாடி தவழ்ந்து வருவான். அப்ப சொல்லுவா, இந்த மனுஷனுக்கு என்ன சொன்னாலும் புரியல, காலையில் தான் சொல்லிட்டு போனா குடிக்க மாட்டேன்னு, பாரு குடிச்சிட்டு வந்து நிற்கான். அப்ப என்ன? அவன் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறான், ஆனா அந்த பாட்டில பார்த்தா அவனால நிக்க முடியல. சாயந்தரம் 6 மணி ஆச்சுன்னா கை நடுங்க ஆரம்பிச்சிருது. சிலர் சொல்லுவாங்க, எங்க ஊர்ல இந்த அங்கங்க சாராய கடை இருக்கு, முன்னாடி நிறைய இருந்துச்சு, இப்ப ஆங்காங்க ஒவ்வொன்று இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா காலையிலே குடிமகன்கள், அவங்கதான் பக்கா குடிமகன்கள். காலையிலே கிளம்பி அப்படி பைய எடுத்துட்டு வந்துடுவான். வந்தா சாராயத்தை வாங்கி முதல்ல காலையில பல்ல விளக்குறானோ இல்லையோ, மூஞ்ச கழுவுறானோ இல்லையோ, முதல்ல காலைல 5 மணிக்கு எடுத்து ஊத்துவான் வாயில. கடகடன்னு ஊத்துனாதான் அவன் சொல்றான், அப்பதான் நடுக்க நிக்கிதான், அப்பதான் கையில நடுங்கிறது நிக்கிதான். பாருங்க, ஒரு சாராயத்தோடு ஒரு மனிதன் இணையும் போது அவனுக்கு ஒரு தெம்பு கிடைக்குது. அது ரொம்ப நேரம் நீடிக்காது, போயிடும். ரொம்ப நேரம் நீடிக்காது, அது நல்லா இருக்காது, போயிடும். பாருங்க, குடிக்காம இருக்க முடியல. வீட்டுல சொல்லுவான், சத்தியமா நான் குடிக்க மாட்டேமா, இனிமே குடிக்க மாட்டேமா. ஆனா அப்படி செய்யறானா? இல்ல, அது பாவ பிரமாணம், அவனுக்குள்ள இருக்கிற தீமை.
அவர் அப்படி செய்ய தூண்டுகிறது. அப்ப இயேசுவோடு கூட இருந்தா பரிசுத்த வாழ்க்கை, தீமை பாவம் அவரிடத்துல இல்லை. அப்ப நம்ம பரிசுத்தமா பாதுகாத்துக் கொள்வா. பரிசுத்தமா பாதுகாத்தா அந்த தீங்கான எண்ணங்களுக்கு கர்த்தர் விலக்குவார். அதுக்குதான் ஆவியானவர் கொடுத்திருக்கிறார். இப்ப இயேசு கிறிஸ்துவின் சாயலை தரித்திருக்கணும், அவருடைய சாயல் அடையணும், அவரை போல மாறணும் அப்படின்னா அதுதான் பரிசுத்த ஆவியானவர். சகல சத்தியத்துக்குள்ள நம்மை நடத்துகிறவர். பாவம் எது, தீமை எது, அசுத்தம் எது, பொல்லாப்பதுன்னு சொல்லி கொடுக்கிற ஆவியானவர். இப்ப நாம் அவரை போல மாறணும் தான் விரும்புகிறார். நம்ம முன்குறித்தாரு, நம்ம கீழ்ப்படிதான் நம்மளை அழைப்பாரு, நம்ம அழைத்தா நீதிமான் ஆக்குவாரு, நீதிமான் ஆக்கினா மகிமைப்படுத்துவார். குமாரனாக இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் எடுத்து கரையை எழுதின போது பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல அவர் மேல இறங்குகிறார். அப்ப அவர் சொல்றாரு, இவர் நேச குமாரன், இவரில் நான் பிரியமாயிருக்கிறேன். இவர் நேச குமாரன், இவரில் நான் பிரியமாயிருக்கிறேன். அப்ப ஆண்டவருடைய வார்த்தை எப்படி தேவனாகிய கர்த்தர் அவர் கீழ்ப்படிந்து ஞானஸ்தானம் எடுக்க தேவையில்லாத ஒருவர் இயேசு. ஆனா அவரே ஞானஸ்தானம் எடுத்தார் அப்படின்னா நமக்கு வழிகாட்டுகிறார். இந்த மாம்ச சரீரம் தீட்டாய் மாறிவிடாதபடி உங்களுக்குள் இருக்கிற பாவத்தை முதலாவது கழுவி அந்த பரிசுத்தம் உள்ள ஐக்கியத்தோடு இணைந்து விட்டால் நீ பரிசுத்தமாய் இருப்பாய். காத்துக்கொள். அதனால்தான் வேதம் சொல்லுகிறது, 1 பேதுருவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 15-16 வசனம் சொல்லுகிறது, நான் பரிசுத்தர் ஆதலால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள். லேவியராகமத்துல ஆண்டவர் சிறப்ப நான் பரிசுத்தரா நீங்களும் பரிசுத்தமாயிருங்கள்னு இத 1 பேதுருவில் நம்ம வாசிக்க முடியும். நான் பரிசுத்தர் ஆதலால் நீங்களும் பரிசுத்தமாயிருங்கள். அப்படின்னா என்ன? நான் பரிசுத்தமா இருக்கிறது போல என்னோடு கூட இணைந்திருந்தா பரிசுத்தமா இருங்க. 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர் ஒளியில நடந்தது போல நீங்களும் ஒளியில் நாமும் ஒளியில நடந்தால். அவர் எப்படி பரிசுத்தமா இருக்கிறாரோ அதே போல நாமும் பரிசுத்தமா இருந்தால், அவரோடு ஐக்கியப்பட்டிருந்தால். We have an attached with our God Jesus Christ. How is light? அவர் எப்படி வெளிச்சமா இருக்காரு, அந்த மாதிரி நம்மையும் வெளிச்சமாய் மாற்றி விடுவார். அப்பொழுது குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த வசனங்கள் நமக்கு எதுக்கு ஆண்டவர் சொல்லி கொடுக்கிறாரு? நம்மை பரிசுத்தமாய் இயேசு கிறிஸ்துவை போல, இயேசு கிறிஸ்துவை போல மாறணும்னா சிலர் இருக்காங்க, தாடி வச்சுக்கிட்டு கிராப் வெட்டிக்கிட்டு இயேசு கிறிஸ்துவை போலையா, அவர் இப்படிதான் இருந்தாரு அதனால நானும் தாடி வைப்பேன், அவர் இப்படிதான் இருந்தாரு அதனால நானும் சடை வைப்பேன், அவர் இப்படிதான் இருந்தாரு அப்படின்னு சொல்லி இவனெல்லாம் ஒரு ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தி, இயேசு கிறிஸ்து நசரேயனாக இயேசு இப்ப நாசரேத்துல பிறந்திருந்தாள், நாசரேத்திலிருந்து வந்தவர் என்பதனால் நசரேயனாக இயேசு. அவர் நசரே விரதம் கொண்டவராகவும் இருந்தார். அப்படின்னா என்ன? நசரே விரதம்னா 40 நாளோட முடியும். ஆனா அவர் அப்படி அல்ல, தன்னை பலியிடுகிற பஸ்காவாகவும் அவர் இருந்தார். அதான் நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். அப்ப நமக்காக அதெல்லாம் செஞ்சாரு, நமக்காக அப்படி ஜீவனத்தை தர, நமக்காக ரத்தம் செய்தாரு, நமக்காக மரித்தாரு. நாம் அவரோடு கூட இணைக்கப்பட்டால், அதனால வேதம் சொல்லுகிறது, நாம் அவரோடு பாடுபட்டால் நாம் அவரோடு ஆளுகையும் செய்வோமே. இப்ப நீங்க புரிந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இயேசு கிறிஸ்துவோடு கூட இணைக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை நமக்கு இருந்தால் நாம் அவரோடு கூட ஆளுகை செய்வோம். அப்ப நம்ம அவரோடு கூட ஆளுகை செய்வதற்கு தகுதி என்ன? அவரோடு கூட இணைக்கப்பட்டிருக்கணும், அந்த கொடியில இணைக்கப்பட்டிருக்கணும். அப்பதான் கனி இனிக்கும். அந்த கொடியில இணைக்கப்பட்டோடனே ஆண்டவர் காஞ்சது, அந்த காஞ்ச கிளைகள் இலைகள் எல்லாம் தட்டி எடுத்துட்டு நல்ல கனிகளை கொடுக்க, நல்ல கவர் பண்ணி விட்டு அது நல்ல கனிகளை கொடுக்க விடுவார். கிளையை கழித்து விட்டு, கிளையை வெட்டி விட்டு, கவர் பண்ணி விட்டு அதில் நல்ல கனிகள் பூக்கள் வருவதற்கு ஆண்டவர் விட்டு அது நல்ல கனிகளை கொடுக்கும். நீங்க பாத்தீங்கன்னா ஜம்மு காஷ்மீர்ல, ஜம்மு பகுதியில் பார்த்தீங்கன்னாக்கா ஆப்பிள் மரங்கள் இருக்கும். அவங்க சீசன் முடிஞ்ச உடனே
அந்த சீசன்ல முடிஞ்சிடும். முடிஞ்சது ப்ளூம் வர்ற நேரம், ப்ளூம் அதாவது அந்த பூக்கள் பூக்கிற அந்த காலம் வரும்போது, காலம் வருகிறதுக்கு அவங்களுக்கு தெரியும் அந்த வின்டர்ல கிளைகள் எல்லாம் கழிச்சு விட்டுருவாங்க. கழிச்சு விட்டுட்டு பார்த்தீங்கன்னா புதிய துளிர் அப்படியே பூக்கும். அந்த கிளைகளில் பார்த்தீங்கன்னா இலைகளே குறைவா இருக்கும், ஆனால் கனிகள் அவ்வளோ கனிகள் இருக்கும். அதுலேயும் சில இருக்கான் போய் அந்த பூக்கள்ல காய்ந்தது கருகினது இதெல்லாம் தட்டி விட்டுட்டு நல்ல பூக்களை விடுவார்கள். நல்ல கனிகள் அந்த மரத்துல இருக்கும், விலையும் நல்லா கிடைக்கும். நம்ம ஆண்டவர் அப்படிதான். நமக்கு எதெல்லாம் சரி பண்ணுவோம், அவரோடு கூட இணைந்திருந்தால் இதெல்லாம் சரி பண்ணுமோ அதை சரி பண்ணுவார். வார்த்தையை சரி பண்ணுவார், செய்கையை சரி பண்ணுவார், பார்வையை சரி பண்ணுவார், எண்ணங்களை சரி பண்ணுவார், நம்முடைய இருதயத்தின் நினைவுகளை சரி பண்ணுவார். இப்படி இயேசுவோடு கூட நம்ம நெருங்கிறத நம்ம சரி பண்ணி சரி பண்ணி சரி பண்ணி சரி பண்ணி அவர் விரும்புகிறபடி நம்மை கொண்டு வருவார். இந்த காலை வேளையில் ஏன் இவ்வளவு காரியத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன்டா, நீங்கள் அவருக்கு பிரியமானவர்கள், நீங்கள் இயேசுவுக்கு பிரியமானவர்கள். அந்த பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை தான் நோக்கி தம்முடைய வார்த்தைகளை அனுப்பியிருக்கிறார். இதை கேட்டு பயன்பெறுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காப்பாருங்கள். சர்வ வல்லமுள்ள தேவனே பிதாவே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் உம்முடைய சாயலாக உம்முடைய ரூபமாக மாற்றுவதற்கு அவர்களை ஒப்பு கொடுக்கிறோம், எங்களையும் அர்ப்பணிக்கிறோம். கர்த்தனை பொறுப்படுத்த வழி நடத்தும், உம்மை நிலைத்திருக்கவும் நல்ல கனிகளை கொடுக்கவும் உம்முடைய சாயலை அணிகிறவர்களாக காணப்படவும் ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒத்தாசி தாரமுடி நாமத்தை மேம்படுத்தும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமை பரிசுத்தமுள்ள நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.